சவுக்கு மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இவங்க தரப்புல இருந்து ஒரு வெளிப்படையான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அந்த பணம் போட்டது அது கூட இப்பதான் போட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த கைது செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பணத்தை போட்டதா சொல்றாங்க. ஆனா இந்த புகார் கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரி விமர்சனம் பண்ணாரு, இந்த படத்தை பணம் கேட்டு மிரட்டினாருன்னு சொன்ன புகார் வந்து ஜூன் மாசம் நடந்தது. ஜூன் மாசம் நடந்ததுக்கு இப்போ வந்து கைது பண்றாங்க. ஆனா சாட்சிகள் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆதாரமோ ஒரு ஆடியோ, சவுக்கு போன் பண்ணி மிரட்டினதோ இல்ல ஒரு ஆடியோ கூட வேண்டாம், அட்லீஸ்ட் போன் பண்ணாருங்கிற அந்த ஒரு எவிடன்ஸோ ஏதாவது ஒண்ணு காட்டலாம். எதுவுமே அவங்க தரப்புல இருந்து, ப்ரொடியூசர் தரப்புல இருந்து காட்டல. இப்ப சவுக்குக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் பெருசா இருக்கிற மாதிரி இல்லை. இருந்தா இவ்வளவு நேரம் சர்க்குலேட் ஆயிருக்கும், மீடியா எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா 6 மாத காலம் இடைவெளி, இந்த டைம்ல அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம். இடப்பட்ட கேப்ல சவுக்கு ஏதாவது வெளிப்படையா அவர் இந்த படத்தை பத்தி பேசியிருக்காரானா அதுவும் இல்லை. அப்படிங்கும் போது இது வந்து இதை காரணம் காட்டி சவுக்க திட்டமிட்டு கைது செய்ய மாதிரிதான் இருக்குது. அது யாரு சார் பண்ணிருப்பாங்க திட்டமிட்டுனா? திமுக தான், வேற யார்? திமுக தான் இவர் நேரடியா இந்த அளவுக்கு தாக்கி பேசுறாரு. திமுகவை, திமுக அமைச்சர்களை, இப்ப கூட KN நேருவை பத்தி ரொம்பவே அவர் வந்து கைது செய்யப்படுவார்னு சொல்லி அவருடைய தவறுகளை, அவருடைய ஊழல் விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். அவரு தமிழக வெற்றிகளுக்கு தாக்கி பேசிட்டு இருக்காரு. எல்லா கட்சியுமே ஆட்சியில இருக்கிறது, காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறது திமுக கட்டுப்பாட்டுல இல்ல, தமிழக வெற்றி கட்டுப்பாட்டுல கிடையாது. இப்போ இது எல்லாம் இந்த அளவுக்கு காவல்துறை வந்து திமுக ஆட்சியில திமுகவின் பேச்சை கேட்டுதானே இப்ப இந்த அளவுக்கு செய்யறாங்க. அப்போ அவங்களுடைய வேலையா தான் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பொறுத்திருந்து பார்க்கணும். இனிமேதான் விசாரணையின் போதுதான் என்னென்னன்றது தெரியும். ஆனா வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த விஷயத்துல வந்தாலும் அடுத்தடுத்த வழக்குகள் அவர் மீது FIR நிறைய போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாவே இருக்கணும்.